கரூர் சம்பவத்தை தொடர்ந்து உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு எதிரொலியாக எடப்பாடி பழனிசாமியின் பிரசாரம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் தேர்தல் பிரசார சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழக தலைவர் விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இது அரசியல் களத்தில் விவாதங்களை கிளப்பிவிட்ட நிலையில் இதுகுறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் கே.எஸ். அழகிரி விளக்கம் அளித்துள்ளார். என்னை பற்றி என்னென்னமோ பொய்கள் பரப்பி வருகிறார்கள். நான் எப்போதும் போல என்னுடைய செயல்களால் மட்டும் பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று தமிழக முதலமைச்சர் மு.ஸ்டாலின் பேசியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகம் தயாராகி வரும் நிலையில் அதிமுக திமுகவுக்கு இணையாக தேர்தல் பணிகளை வேகமாக மேற்கொண்டு வருகிறது நாம் தமிழர் கட்சி. இந்த நிலையில் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க நாம் தமிழர் கட்சி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அனைத்து தனி தொகுதிகளிலும் பெண் வேட்பாளர்கள் இதுவரை இல்லாத அளவு பிராமண வேட்பாளர்களை களம் இறக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு இருக்கும் ஆதரவு குறித்து பாஜக தரப்பில் கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டு அதனை அமித்ஷா கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. விஜய்க்கு இருக்கும் மக்கள் ஆதரவு காரணமாகவே டெல்லியில் தமிழகவின் சில நிர்வாகிகளால் காய் நகர்த்த முடிந்ததாக கூறப்படுகிறது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவசர பயணமாக டெல்லி சென்றுள்ளார். தமிழகத்தில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை நிலவி வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வருகின்றன. இந்நிலையில் அண்ணாமலை டெல்லி சென்றிருப்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நேற்றைய நீதிமன்ற உத்தரவின் முதல் பக்கத்தை வைத்துக் கொண்டு தமிழகத்திற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என புலம்பிக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். இந்த வழக்கு ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கு. இப்படிப்பட்ட வழக்குகளில் எதிர்த்தரப்பிற்கு நோட்டீஸ் கொடுக்க கூடாது என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறது. இது மனுதாரர் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை இல்லை என தொடரப்பட்ட வழக்கு. இதில் விஜய் தரப்பிற்கு விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்ப தேவையில்லை என திமுகவின் செய்தி தொடர்பாளர் சரவணன் அண்ணாதுரை கூறியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு இன்று திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் சென்னை கிரேன்ஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.